இல்ல சார் அதே தான் கேட்காங்க. ஏன்னா அவரு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு ஒரு விவாதமா மாறல. இப்ப படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் அது பல பேருக்கு வந்து ஒரு மாரி என்ன சொல்றது, நம்ம ஊர்ல யாராவது நல்லா ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா, இன்னொருத்தருக்கு வயிறு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி ஏதாவது வயிறு எரிஞ்சிருக்கும். அதனால ஏதாவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் அந்த மாரி பேசலாம். அவர பத்தி எப்பவுமே ஒருத்தருடைய பாசிட்டிவ் பேசுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, நெகட்டிவ் பேசுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. பாலா பொறுத்தவரைக்கும் நெகட்டிவா எனக்கு ஒரு விஷயம் தோணும். நான் அவனோட பழகியிருக்கேன், இருந்திருக்கேன். ஒருத்தர பார்க்கும்போதே தெரியும் அவரு உண்மையா, பொய்யா அப்படிங்கிறது தெரியும். அது ஓரளவுக்கு தெரியும். இல்லையா? அவங்களோட பழகுனது பழக்கத்துல தெரியும். பாலா அந்த மாரி கிடையாது. பாலா வந்து இட்ஸ் வெரி ட்ரூ டூ ஹிம்செல்ஃப். அவன் நெறைய பக்தி ஜாஸ்தி. பாலாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி. எப்போ இருந்தாலும் மரியாதை ஜாஸ்தி. இந்த மாரிலாம் இருக்கிறவங்க காலமுறைலாம் நடிக்க முடியாது. புரியுதுங்களா? சும்மா டேக்ல நடிக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கலாம். எல்லா நேரமும்லாம் நடிக்க முடியாது. பாலா யார பத்தியும் தப்பாவும் பேச மாட்டான். அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த படம் நடிக்க ஆரம்பிச்சோன்னே, அந்த படம் ஆக்சுவலா இப்ப அந்த படம் நடிக்க ஆரம்பிச்சு அது வெற்றி அடைஞ்சிருச்சு. பாலாவ கொஞ்சம் நார் நாரா கிழிப்பான். அதான் சொன்னேனே, இந்த ஊர்ல நெகட்டிவா பேசினா தான் 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாலாலாம் நெகட்டிவா பேசுறது தப்பு.